பிளாஸ்டிக் சர்ஜனாக இருக்கிற நம்ம ஹீரோ அவங்க ஒய்ஃபோட ஃபேஸை அவங்க ஃப்ரெண்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாங்க. இந்த உண்மையும் ஹீரோவை பற்றின சில உண்மைகளும் தெரிய வரும்போது தான் பல ட்விஸ்ட் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம முகச்சித்திரம் படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட இந்த லைக் தான் அடுத்த வீடியோவை நான் மேக் பண்ணுறதுக்கு பெரிய பூஸ்டிங்காக இருக்கும். அதனால லைக்கை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டா ஐடி லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க படத்துக்குள்ளே போகலாம். கதை கோர்ட்டில் இருந்து ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினுக்கு தான் கேஸ் நடக்க போகுது. ஹீரோ தலை பயங்கரமாக உடஞ்சிருக்கு. ஹீரோயின் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ அப்பாவோட ஃப்ரெண்டு தான் பெரிய லாயர், கேஸை நடத்திட்டு இருக்கிறாங்க ஹீரோவுக்காக. அப்படி என்ன இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்ததுங்கிறத ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் இவங்க தான் நம்ம ஹீரோ ராஜ்குமார் பிளாஸ்டிக் சர்ஜனாக இருக்கிறாங்க. ஒரு கான்ஃபரன்ஸில் அப்படியே பேசிட்டும் இருக்கிறாங்க. ராஜ்குமாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சத்யா, இவங்க ரெண்டு பேரும் தான் எப்போ பார்த்தாலும் ஒன்றா சுற்றிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மாயா, இவங்க ஒரு ரைட்டராக இருக்கிறாங்க. இவங்க புதுசாக எழுதின புக்கை பப்ளிஷர் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. பப்ளிஷர் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறதுனால கோவம் வந்து மாயா ஃபோர்க்கை எடுத்து ஷோல்டர்லேயே குத்திட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களே ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே வச்சு தான் நம்ம ராஜ்குமாரை மாயா பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ராஜ்குமார், மாயா, சத்யா இவங்க எல்லாருமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ரொம்ப நாள் கழித்து பார்த்ததில் ஒரே ஹாப்பியாக போயிடுச்சு. 3 பேர் ஒன்றா நின்று ஸ்மோக் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. நம்ம ராஜ்குமாரோட டேஸ்ட் வந்து ரொம்ப ஹோம்லி டைப்பாக தான் இருக்கும். ஸோ அவங்க மேரேஜ் குரூப் இருக்கும், மேரேஜ் புரோக்கர்ஸ்லாம் குரூப் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் நம்ம ஹீரோயின் மகத்தியோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க. பார்த்ததும் ரொம்பவே பிடிச்சிருச்சு. அப்படியே நம்ம மகத்தியை காட்டுறாங்க. ரொம்ப ஹோம்லியான பொண்ணு, வீட்டில் சின்ன குழந்தைங்களுக்கு டியூஷன்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்பா ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அப்பாவை நல்லா மிரட்டவும் செய்வாங்க, அப்பாவை குடிக்கவே விட மாட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப அழகாக அவங்களோட வாழ்க்கையும் அங்கே போக்கிட்டும் இருக்குது. நம்ம மகத்தியை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு இல்லையா ராஜ்குமாருக்கு. அதனால அவங்க நேராக பொண்ணு கேட்டே வந்தாச்சு. மகத்தி கிட்ட தனியாக பேசும்போதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவாக பேசுகிறாங்க. மகத்தியும் ஓகேன்னு சொல்லியாச்சு. மகத்தியோட அப்பாவுக்குமே ராஜ்குமாரை ரொம்ப பிடிச்சிருச்சு. ராஜ்குமார் அவங்க அண்ணா அண்ணி கூட தான் வந்திருந்திருப்பாங்க, அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை போல். ஸோ அப்பாவுக்கு இவங்கள ரொம்பவே பிடிச்சிருச்சு. கல்யாணமும் அங்கே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த விஷயம் சத்யா மூலமாக நம்ம மாயாவுக்கு தெரிய வர மாயா ஒரே அழுகி அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது மாயா சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போதே ராஜ்குமாரை லவ் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஆக்சுவலாக ராஜ்குமார் மாயா 2 பேரும் சேர்ந்து தான் லவ் பண்ணியிருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அழகாக தான் சுற்றிட்டு இருந்திருக்கிறாங்க. அதோட மாயா ராஜ்குமார் கூட கல்யாணம்லாம் ஆகுற மாதிரி கனவெல்லாம் கூட கண்டு வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜ்குமாரோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னதுமே ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு ராஜ்குமார் அங்கே யூஎஸ்க்கு கிளம்பி போயாச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் மாயா ராஜ்குமாரையே தான் நினச்சிட்டும் இருக்கிறாங்க. ஆனால் ராஜ் அவங்களோட லைஃப்பில் மூவ் ஆகி போயிட்டாங்க. அவங்க சைல்ட்ஹுட் லெவலாம் அவங்க பெருசாக இப்போ மறந்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனால் மாயா ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இன்வைட் பண்ணுறதுக்காக ராஜ்குமார் மாயா வீட்டுக்கு வராங்க. மாயா நேரடியாகவே லவ் பண்ணுற விஷயத்த சொல்லிட்டாங்க. ராஜ்குமாருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. உனக்கு அந்த மாதிரி இன்டென்ஷன் வர நான் காரணம்னா சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு மகத்தியை தான் பிடிச்சிருக்குங்கிறது மாயாவுக்கு நல்லாவே புரியுது. ஸோ அதனால் மாயாவும் டீசெண்டாகவே கொஞ்சம் ஓகே விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நினச்சிட்டாங்க. நான் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாப்பி மேரிட் லைஃப்லாம் சொல்ல மாட்டேன், உன் கல்யாணம் ரொம்ப மோசமாக தான் போய் முடியும் அப்படின்ட்டு சாபம் வேற விடுறாங்க. ராஜ்குமார் சும்மா கிண்டலுக்கு தான் சொல்கிறான்னு சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அது உண்மையாகவே அப்படி தான் நடந்துட்டுருக்கு. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. கோர்ட்டு வாசலில் 2 பேரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் போல் இவங்களோட ஹியரிங்க்கு. அங்கே லாயர் இருக்கிறாங்களே, ராஜ்குமாரோட லாயர், அவங்களும் அப்படியே அங்கே வெயிட் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி போல் அந்த லாயரோட ஒய்ஃப் அவங்களுக்கு லஞ்ச் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. 1/2 அன் ஹவர் தான் ஆகும், இந்த கேஸை சீக்கிரத்தில் முடிச்சிருவேன், அதுக்கப்புறமா ஒன்றா சேர்ந்து வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அப்படியே பேசி வச்சுக்கிறாங்க. அப்படி என்ன கேஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபும் கேட்கையில் அப்படியே கதையை சொல்கிறாங்க அந்த லாயர். அப்படியே அங்கே கதை பாஸ்ட்டுக்குள்ளே போகுது. ராஜ்குமாருக்கும் மகதிக்கும் ரொம்ப அழகாக கல்யாண ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளை மாயா எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்தாச்சு. மாயா ஒரே சோகத்துலேயும் கடுப்புலையும் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மகத்தியோட அத்தையும் செம கடுப்பில் இருக்கிறாங்க. ஏன்னா மகத்தியோட அத்தை அவங்க அப்பாவோட தங்கச்சி. ஸோ அவங்களோட பையனுக்கு நம்ம மகத்தியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருந்துருப்பாங்க போல். அது நடக்காமல் போனதுனால இந்த கல்யாணத்தை நினச்சி அவங்க கொஞ்சம் கடுப்பில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. கல்யாண வீட்டில் ஒன்றா சாப்பிடும்போது நம்ம மாயாவும் அவங்க அந்த அத்தையும் ஒன்றா பக்கத்தில் உட்கார்ற மாதிரி ஆயிடுது. மாயாவுக்கு சரியாக சாப்பிட தெரியாமல் அப்படியே அப்செட்டாக உட்காந்துட்டு இருந்ததும் இந்த அத்தை ரொம்ப பாசக்காரங்க போல் அவங்க பக்கத்தில் பிசைஞ்சு அப்படியே ஊட்டிலாம் விடுறாங்க அங்கே மாயாவுக்கு இந்த மாதிரி யாரும் பாசமாக இருந்ததே கிடையாது. நம்ம மாயா அனாதாசிரமத்தில் தான் வளர்ந்துருந்துருப்பாங்க.
ஸோ அவங்களுக்கு ரொம்பவே டச்சிங்காக இருக்குது. அவங்க ரொம்ப நெருங்கிட்டாங்க இந்த அத்தை கூட. ஸோ 2 பேருக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. அதனால 2 நெகட்டிவிட்டியும் ஒன்று சேர்ந்துருச்சு. பயங்கரமாக பாசமாயிட்டாங்க இவங்க 2 பேரும். அழகாக கல்யாணமும் முடிஞ்சிருச்சு நம்ம ராஜ்குமாருக்கும் மகத்திக்கும். அப்புறமா பிரியாவிடையை கொடுத்து அனுப்பி வைக்கிற டைம்லலாம் மாயாவுக்கு மகத்தியை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ பொறாமையாக இருக்குது. ராஜ்குமாரை கல்யாணம் பண்ணிட்டா அப்படிங்கிற பொறாமை ஒரு பக்கம் மறைஞ்சிருந்தாலும் இவ்வளோ அழகான குடும்பம் அவளுக்கு கிடைச்சிருக்கு, நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவள் வாழ்றா அப்படின்னு சொல்லி மகத்தியோட வாழ்க்கையை நினைக்கும் போது மாயாவுக்கு ரொம்ப ஏக்கமாகவே இருந்துட்டும் இருக்கு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்கும் அழகாக கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இவங்களோட ஊருக்கு அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா காலையில் டீ போட்டு கொடுக்குறாங்க நம்ம ராஜ்குமார் தான். ரொம்ப அழகாக கேர் பண்ணுறாங்க. 2 பேரோட லைஃப்பும் ரொம்ப ரொமான்டிக்காக அப்படியே அழகாக போய்கிட்டும் இருக்கு. மாயா வீட்டுக்கு மகத்தையை ராஜ்குமார் கூட்டிட்டும் வருவாங்க. அவங்க 2 பேருமே கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரோட லைஃப் ஒரு கேரிங் ரொமான்ஸ் அந்த மாதிரி தான் அப்படியே அழகாக போய்கிட்டும் இருக்கு. திடீர்னுட்டு மாயாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு. இன்னொரு பக்கத்தில் மகதி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ராஜ்குமார் கிட்ட சொல்ல வர்ற நேரத்தில் தான் ராஜ்குமாருக்கு கால் வருது, மாயாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ ராஜ்குமார் மகதி இவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக வராங்க. மாயா கோமா கண்டிஷனில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க முகம் எல்லாம் ரொம்ப செதஞ்சு போய் இருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு பிளட் வேற ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது. அவங்களோட பிளட் குரூப் வேற கிடைக்காத மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தா மகதியோட பிளட் குரூப்பும் மாயாவோடது மேட்ச் ஆகுது. ஸோ நான் பிளட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மகதி வந்துட்டாங்க. ஆனால் கேட்குறாங்க நர்ஸு, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்களா? ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீக்காகிருவீங்க, அதனால கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மாயாவோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால ரிஸ்க் எடுத்து நம்ம மகத்தையும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு பொய் சொல்லி அவங்க பிளட்டும் டொனேட் பண்ணிடுறாங்க. ஆனால் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துலேயே அவங்க மயக்கமும் போடுறாங்க. ஸோ நீ வீக்காக இருக்க அப்படிங்கிறதுனால ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி ராஜ்குமாரும் அப்படியே தோல்லே போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே அங்கே வீட்டுக்கும் கொண்டு போய் விடுறாங்க. இந்த டைமுக்குள்ளே அங்கே பக்கத்தில் இருக்கிற சத்யா ஃப்ரெண்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க கொஞ்சம் வித்தியாசமான ரியாக்ஷனை கண்ணை உருட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி அங்கே தெரியுது. ஸோ வீட்டில் கொண்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கூடவே தான் இருக்கிறாங்க ராஜ்குமாரும். இல்லை நீங்கள் மாயா கூட இருக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மகதி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாச்சு. ராஜ்குமாருமே அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கார்லேயே தூங்கி ஃபுல்லாகவே அங்கே வெயிட் பண்ணிட்டும் இருப்பாங்க. காலையில் ஆனதுமே நம்ம மகதிக்கு கால் பண்ணுறாங்க. எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு நல்லா தண்ணி குடி அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. தண்ணி குடிச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனும் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மகதியும் தண்ணி குடிச்சிக்கிட்டே வராங்க. கரெக்டாக அந்த நேரத்துக்கு மகதியோட அப்பா அவங்கள பார்க்குறதுக்காக வராங்க. மகத்தின்னு அப்படியே கூப்பிட்டுட்டே உள்ளே வராங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்குள்ள அங்கே தடுக்கி விழுந்து மாடியில் இருந்து அவங்க அப்படியே விழுந்து மகதிக்கு பயங்கரமாக அடிபட்டுருச்சு. கரெக்டாக அங்கே நல்ல நேரத்துக்கு அப்போ ராஜ்குமார் அவங்க வந்துருந்துருப்பாங்க. உடனே அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு. அப்பா ஒரே புலம்பிட்டு இருக்காங்க. நான் சரியாகவே ஜாதகம் பார்க்கல, என் பொண்ணுக்கு என்ன ஆக போகுதுன்ட்டு ஒரே அழுகையாக அழுதுட்டு இருக்கிறாங்க. ராஜ்குமாரும் அழுது தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு செம கோவம் வந்துருச்சு. இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறதா இருந்தால் நீங்கள் பேசாமல் கிளம்பிடுங்க. என் ஒய்ஃபை என்ன பார்த்துக்கணும் எப்படி பார்த்துக்கணுங்கிறது எனக்கு தெரியும். அவள் சரியானதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு அனுப்புகிறேன். இப்போ நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை பயங்கர கோவமாக பேசி அங்கே அனுப்பியும் விட்டாச்சு. அதுக்கப்புறமா டாக்டர் கூப்பிடுறாங்க ராஜ்குமாரை. அப்போ தான் தெரிய வருது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்துருக்குறாங்க. வீக் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி பிளட் டொனேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மயக்கம் போட்டு அங்கே விழுந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது அங்கே சொல்கிறாங்க. ஒரே அழுகையாக அழுதுட்டு இருக்கிறாங்க நம்ம ராஜ்குமாருக்கும். அப்போ மாயாவை அவள் சேவ் பண்ணணும்னு நினச்சிருக்கிறா அப்படின்ட்டுலாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க சத்யா கிட்டையும் சொல்லிட்டும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நேரத்துக்குள்ளே அங்கே கோமாவில் இருந்து மாயா முழிச்சிட்டாங்க போல். 2 பேரையுமே காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ மகத்தியை எப்படியும் நம்மளால் முடியாமல் போயிருச்சு. பட் மகத்தியோட ஃபேஸ்க்கு நம்ம உயிர் கொடுக்கலாம், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மாயாவையாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரோட முகத்தை அங்கே டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கே முழிச்சு பார்க்குறாங்க. மாயாவுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. நீ பயப்படாத, எனக்கு வேறு வழி தெரியல உன்னை காப்பாற்றுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு மட்டும் நீ என் வீட்டில் இரு, அதுக்கப்புறமா நீ உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடி போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. மகத்தி இறந்த விஷயமும் மாயாவுக்கு தெரிய வருது. அப்படியே அழுதுகிட்டே தான் ராஜ்குமாரும் சொல்கிறாங்க. ராஜ்குமார் அப்படியே ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போவுமே மாயா ராஜ்குமாரை லவ் பண்ண தான் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா என்னை பற்றி நீ இப்போ கூட யோசிச்சு பார்க்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி நான் இன்னும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எனக்கு இப்போ அதை பற்றி யோசிக்கலாம் சுத்தமாக முடியலை, எனக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ராஜ்குமாரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜும் ஆகிட்டாங்க. வீட்டுக்கு வந்தது ராஜ்குமார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப கேர் பண்ணி அவங்க பார்த்துக்கிறாங்க. ஃபுல்லாகவே அங்கே மகத்தியை நினைக்கிறாங்க ராஜ்குமார். ஆனால் நினைக்கும் போது எல்லாம் மாயா அப்படியே கன்சோல் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. மாயாவுக்கு மகத்தியோட வாழ்க்கையை வாழணும்னு தானே ஆசையாக இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு மகத்தி மாதிரி இருந்தாலுமே அவங்களோட ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸ் தான் மாயா போட்டிருந்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் மகத்தி மாதிரி இருக்கணும்
இருக்கணும் அப்படின்ட்டு தான் மாயா ஆசைப்படுறாங்க. அவங்களோட டேட்டூவெல்லாம் கொஞ்சம் மறைக்கிறதுக்கெலாம் ட்ரை பண்ணிட்டும் இருப்பாங்க. ஸோ டேட்டூவெல்லாம் மறைஞ்சு வைக்கிற மாதிரியே வச்சு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வர வச்சுருந்துருக்குறாங்க. அதனால டேட்டூலாம் தெரியாத மாதிரி கவர் பண்ணி ட்ரெஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் மகதி பொழைச்சி வந்ததே ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அத்தையை பார்க்கும்போது மட்டும்தான் மாயாவுக்கு தனி கனெக்டே வருது. அதுக்கப்புறமா இவங்களே நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதுனால வீட்லேயும் எல்லாருமே அவங்க கிளம்பியும் போயாச்சு. அதுக்கப்புறம் ராஜ்குமாருக்கும் இவங்க நல்லா பார்த்துக்கிறாங்களே, ஸோ 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல வேவ்லென்த் உருவாகுது. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒன்றாவே வாழலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே முடிவும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ராஜ்குமாருக்கு ஒரு 3 நாள் பெங்களூரில் கான்ஃபரன்ஸ் இருக்குது. அதுக்காக அவங்க கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அங்கே மாயா வந்திருக்கிறாங்க. மாயா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரே ஆச்சரியமாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. மகத்தியை தான் ராஜ்குமார் லவ் பண்ணா, அதே மாதிரி மகத்தியோட உருவத்தில் தான் நீ வீட்டில் இருக்கிற, அவன் நிஜத்தில் மாயாவை லவ் பண்ணுறானா அப்படிங்கிறத நீ என்னைக்காவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவன் மகத்தியே லவ் பண்ணியிருந்தாலும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்குறாங்க. நான் மகத்தியா அவனுக்காக மாறணுன்னே முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க வீட்டுக்கும் வராங்க. மகத்தி எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி புடவெல்லாம் கட்டி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக அப்படி ரசிச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்து நம்ம ராஜ்குமாருக்கு அங்கே அனுப்பியும் வைக்கிறாங்க. ஸோ ராஜ்குமார் ஒரு கான்ஃபரன்ஸில் இருக்கிறாங்க இல்லையா, அதில் இவங்க இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்கல்ல, ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி இவங்க 2 பேருக்கும் மகத்திக்கும் மாயாக்கும் அதை பற்றி தான் அவங்க கான்ஃபரன்ஸில் டிஸ்கஸும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபோட்டோவை பார்த்ததுமே அப்புறம் வீடியோ கால்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஃப்ளர்ட் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. நீ மகத்தியாக மாறணும்னு அவசியம் இல்லை, நீ மாயாவாக இருக்கிறது தான் எனக்கு ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ராஜ்குமார் சொன்னதோ மாயாவுக்கு ஒரே ஹாப்பியாக போயிடுச்சு. அப்புறம் அப்படியே பேசி முடிச்சதுக்கப்புறமா மாயா ஃபுல்லாகவே அங்கே கபோர்டெல்லாம் சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு மகத்தியோட ஃபோன் கிடைக்குது. மகத்தியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல மாயாவுக்கு எப்போவுமே ஒரு ஆர்வம் உண்டு. அதனால அதை ஓப்பன் பண்ணி அவங்க பார்க்குறாங்க. அதில் சும்மா அங்கே வாட்ஸ்அப் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது அம்மானு ஒரு காண்டாக்ட் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம மகத்திக்கு அம்மா கிடையாது. அதனாலே ஒரு க்யூரியஸில் இவங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் நிறையா ஆடியோ மெசேஜஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே சிங்கிள் டிக்கில் தான் இருக்குது. நம்ம மகத்தி அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் அதில் பேசி இருந்திருப்பாங்க போல். அதை ஒன்றா இவங்களோ அப்படியே ஓப்பன் பண்ணி கேட்டுட்டும் இருக்கிறாங்க. அதில் நம்ம ராஜ்குமாரை மகத்தி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது எல்லாத்தையுமே பேசி இருந்திருக்கிறாங்க. அவர் ஃபர்ஸ்ட் டைம் என்ன ரொம்ப இம்ப்ரெசிவாக பேசினது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட அப்பாவுக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு அவரை பிடிச்சிருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. செம கியூட்டு நீ அப்படின்னு சொல்லி அங்கே மகத்தியை நினச்சி அவங்க ஒரே ஹாப்பியாக இருக்குது நம்ம மாயாவுக்கு. அப்புறம் ஒரு ஆடியோவை அவங்க கேட்டுட்டும் இருக்கிறாங்க. அடுத்த ஆடியோவில் அங்கே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் என்னை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. வெளியில் போனாலுமே அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாரு, எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி அதே ஹாப்பியாக எழுதியிருக்கிறாங்க. ஆஹா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் அப்படியே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆடியோவில் இந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறதுக்கு பேசாமல் செத்தே போயிடலாமா அப்படின்ட்டு அப்படியே அழுதுகிட்டே அவங்க பேசியிருக்கிறாங்க. இதை கேட்டது ஒன்றும் ஓடலை நம்ம மாயாவுக்கு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆடியோக்களை கேட்க அங்கே மாயாவுக்கு அழுகியே வந்துருச்சு. அப்போ தான் தெரிய வருது நம்ம ராஜ்குமார் ஒரு பெரிய செக்ஸ் அடிக்டாக இருந்திருக்கிறாங்க. ரொம்ப மோசமாக மகத்தியை டார்ச்சர் பண்ணியிருந்துருக்குறாங்க அப்படின்ட்டு தெரிய வருது. ஸோ எவ்வளோ தான் இவங்க வேணான்னு சொன்னாலும் அவங்க விடுறதே கிடையாது போல். அவங்களோட செக்ஷுவல் டிசைர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு போல். ஸோ பயங்கரமாக கையிலலாம் அங்கே குக்கர் மேலே சூட்டோட கைப்பட்டு சுற்றுச்சு அவங்களோட கையில். அதெல்லாம் அங்கே ராஜ்குமார் பொருட்படுத்தவே இல்லை. அவங்களோட வேலையில் அவங்க குறியாக இருக்கிறாங்க. பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது பூஜை ரூமுக்குள்ளேயே வந்துடுறாங்க. வேண்டான்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் வயிறு வலியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போவுமே விட்டு வைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப மோசமாக இவங்க ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. மகத்திக்கு ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப மோசமாக ஃபோர்ஸ் பண்ணதில் இவங்களும் கொஞ்சம் மனசு கஷ்டத்தில் டக்குன்னு அங்கே அரைஞ்சிடுறாங்க, தள்ளி விட்டுடுறாங்க. இது ரொம்ப ஈகோ டச் ஆகிருச்சு நம்ம ராஜ்குமாருக்கு. அவங்க டக்குன்னு கழுத்தை பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அங்கே ரேப்பே பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருக்காங்க அங்கே மகத்தி. அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆடியோ மெசேஜ் எல்லாம் அனுப்பி ஃபுல்லாகவே அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க அவங்களோட நரக வாழ்க்கையை நினச்சி. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவங்க மாயாவுக்கே தாரையாக கண்ணீர் வந்துருச்சு. மகத்தியோட வாழ்க்கை இவ்வளோ கொடுமையாக இருந்திருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப மோசமாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே ஃப்ரெண்டு சத்யா இருக்கிறாங்கல்ல, ஸோ ராஜ்குமாரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க தானே, அவங்கள வர வைக்கிறாங்க. அப்போ சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது தான் அங்கே தெரிய வருது அந்த சத்யாவுக்கு நம்ம மகத்தி மேலே ஒரு கண் ஆல்ரெடி இருந்திருக்குன்ட்டு. இதை கேட்கும்போதே அங்கே மாயாவுக்கு பற்றிக்கிட்டு வருது. மாயா ஃபுல்லாக அங்கே சத்யாவை கையக்காலெல்லாம் கட்டி போட்டு சுத்தியலை வச்சு நல்லா அடி நான் அடித்து என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு அப்படின்ட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் சத்யா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ராஜ்குமார் எல்லாத்தையுமே அங்கே சத்யா கிட்ட தான் ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ ராஜ்குமார் ரொம்ப
ரொம்ப கோவத்தில் ஹோம்லியாக இருக்கிற, பார்க்குறதுக்கு அம்மாஞ்சியாக இருக்கிற, சொல் பேச்சு கேட்டுட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுவான்னு பார்த்தா இவ ரொம்ப கையெல்லாம் நீட்டுறா. ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் மகத்தியை கல்யாணம் பண்ணி ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் மாயாவை தான் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன டைமில் கூட அவள் காதில் சொல்லும்போது எவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா? அவள் ட்ரெஸ்ஸிங், அவள் ஸ்மெல்லாம் என்னை இழுக்குது, அப்படி இருந்தது. ஆனால் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் இவ கூட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுனால தான் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அங்கே புலம்பிக்கிட்டும் இருக்கிறாங்க. டே இப்படிலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே சத்யாவும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்குற ஆள் கிடையாது நம்ம ராஜ்குமாரும். அதுக்கப்புறம் இவங்க நல்ல நேரத்துக்கு அங்கே மாயாவுக்கு சடனாக ஆக்சிடென்ட்டும் ஆயிடுச்சா, அவங்க வேற கோமால இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பிளட் டொனேட் பண்ணிட்டு போன நம்ம மகத்தையும் ஃபுல்லாக மயக்கம் அடைஞ்சு போய் இருக்கிறதுனால அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் இவங்க செக் பண்ணி பார்த்துருந்துருக்குறாங்க. அப்போ தான் தெரிய வருது 2 பேரும் ஒரே ஹைட்டில் தான் இருக்கிறாங்க, பிளட்டும் மேட்ச் ஆகுது, அதே நேரத்தில் ஸ்கின் டோனும் மேட்ச் ஆகுது. அப்படின்னதுமே கிரிமினலாக யோசிக்க ஆரம்பிச்சாச்சு, பேசாமல் மகத்தியை கொன்னுடலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணது எல்லாத்தையுமே அவங்களோட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க போல. ஸோ அதையுமே இவங்க பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன கொல்ல போறியா அப்படின்னு சொல்லி சத்யாவுக்கு ஒரே பயமாக போயிடுச்சு. யாருக்கிட்டையும் இது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி வேற வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மகத்தியை விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்திருப்பாங்க இல்லையா, அப்போ மறுபடியும் வீட்டுக்கு போய் அங்கே வாட்டர் பாட்டிலில் அவங்க பில்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் காலையில் ஃபோன் பண்ணி தண்ணி நல்லா குடின்னு சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ தண்ணியுமே நம்ம மகத்தி குடித்ததுனால தான் அவங்க ஃபுல்லாகவே மயங்கி போய் விழுந்திருக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க வீக்காக வேற இருந்திருக்கிறாங்க. அவங்க மாடியிலேருந்து விழுந்து இறந்தும் போயிட்டாங்க. ஸோ மறைமுகமாக கொன்னதே நம்ம ராஜ்குமார் தான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வருது. மகத்தி அவங்களோட லைஃப்பை ரிஸ்க் எடுத்து அங்கே மாயாவுக்கு பிளட் டொனேட் பண்ண விஷயங்கள் எல்லாமே மாயாவுக்கு இப்போ தெரிய வந்துருச்சு. இதெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லா அடிக்கிறாங்க சத்யாவை. இப்படி வாயை மூடிட்டு இருந்தது ஒரு தப்பு தாண்டா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லா அடி விழுது. அதே நேரத்தில் நம்ம மாயா அங்கே வீடியோ ரெக்கார்டிங்கும் பண்ணியிருந்துருக்குறாங்க. இதை மட்டும் நீ வெளியில் போய் சொன்ன அப்படின்னு சொன்னால் வீடியோவை வைரல் ஆக்கிடுவேன் அப்படின்ட்டு வேற மிரட்டியும் அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க மகத்தி கிட்ட ரொம்பவே சாரி சொல்கிறாங்க. எனக்காக நீ எவ்வளவோ செஞ்சுருக்கிற, உனக்காக கண்டிப்பாக நான் நன்றி கடன் செஞ்சே தீருவேன். நான் இப்போ மகத்தியாக தானே இருக்கிறேன், நான் மகத்தியாகவே இருந்து உனக்கான நியாயத்தை நான் வாங்கி கொடுத்தே தீருவேன் அப்படின்ட்டு மகத்தி கிட்ட அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சத்தியம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ராஜ்குமாருக்கு கால் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ராஜ்குமார் லேண்ட் ஆகிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம மாயாவுமே கொஞ்சம் நல்லா டர்ட்டியாக பேசுகிறாங்க. அதே நேரத்தில் நீ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவேன், நீ என்னை ஹக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியும் வச்சுக்கிறாங்க. இங்கே ராஜ்குமாருக்கும் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ஓகேன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சிசிடிவி எல்லாம் ஹாலில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதே நேரத்தில் உடம்பு முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயாவுமே சோஃபாலேயே படுத்துருக்குறாங்க, அந்த கேமராவில் கவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா அவங்க ஆர்டர் பண்ணியிருந்துருக்குறாங்க அங்கே நாப்கின்ஸும், அதுவுமே அங்கே டெலிவர் ஆகுது, இதுவும் அங்கே ரெக்கார்ட் ஆகுது. அடுத்து நம்ம ராஜ்குமாரும் அங்கே வந்தாச்சு. அவங்க உள்ளே வந்ததுமே அவங்க இருக்குமா ஹக் பண்ணுறாங்க, வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாயாவுமே அப்படியே பேசுகிற மாதிரி இவங்க திரும்ப திரும்ப அங்கே ஹக் பண்ணுற மாதிரியும் அப்படியே அப்யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா இவங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு கையால் கெஞ்சுறாங்களே தவிர வாயால் இவங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படிங்கிற விஷயம் நம்ம ராஜ்குமாருக்கு அங்கே தெரிய வந்துருச்சு. தெரிஞ்சதுமே அங்கே பக்கத்தில் இருக்கிற ஃப்ளவர் வாசை தூக்கி மண்டையிலே போட்டுட்டாங்க மாயா தலையில். அதுக்கப்புறமா கழுத்தை பிடிச்சி பயங்கரமாக அங்கே ஃபோர்ஸ் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. கையில் கிடைக்கிற சுத்தியலை எடுத்து நல்லா காலில் தலையிலான்ட்டு போட்டுட்டாங்க நம்ம மாயாவுமே. அதுக்கப்புறம் நகர முடியாத அளவுக்கு பிடிச்சி நல்லா அடிச்சுட்டாங்க அங்கே ராஜ்குமாரை. அடித்து போட்டதுக்கு அப்புறமா தான் உட்காந்து நல்லா சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் அங்கே கேஸும் ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்போ அங்கே கோர்ட்டில் கேஸும் ஹையரிங்க்கு வந்துருச்சு. நம்ம மாயா மகத்தியாக தானே இருக்கிறாங்க, அவங்களோட லாயர் கிட்ட இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண விஷயங்கள் எதையுமே அவங்க சொல்லலை. நேரடியாக மகத்தி அவங்களோட ஹஸ்பண்டை எதிர்த்து அவங்க கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க லாயர் கிட்ட சொல்லியும் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ கேஸ் வந்து ஹையரிங்க்கும் வந்துருச்சு. அதே நேரத்தில் அந்த ராஜ்குமாருக்கு இருக்கிற வக்கீல் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் அப்படியே வாதாடவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மகத்தியோட லாயர் வந்து அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க இல்லையா, ஸோ அதை தான் ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அதை இவங்க அங்கே சிசிடிவி ரெக்கார்டிங் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து வாய்ஸ் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக பார்க்குறதுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை பார்க்கும்போதே அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரியுது இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மகத்தையும் எவ்வளவோ வேண்டாம் வேண்டான்ட்டு கையெடுத்தெல்லாம் கும்பிட்டான், ஆனால் விடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அவங்களும் இமோஷ்னலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நம்ம மகத்தையுமே. அதை கேட்டுட்டு இருக்கிற நம்ம ராஜ்குமாரோட லாயர் இதை நான் கரெக்டாக நரேட் பண்ணுற பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கதையை சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க டப் பண்ணுறாங்க. அதுக்கு என்னோட ராஜ்குமார் கிளைண்ட்டு அவங்க பெங்களூருக்கு போயிட்டு எப்போவும் வர்ற மாதிரி அவங்களோட ஒய்ஃபை ஹக் பண்ணுறாங்க. ஆனால் ஒய்ஃபு வேணும்னே அவங்கள மாட்டி விட
பண்ணுறதுக்காக கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது தெரியாமல் அவங்க ஒய்ஃப் கிட்ட வழக்கம் போல் ரொம்ப பாசமாக அங்கே பேசுகிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு தான் பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜ்குமாரோட வக்கீல் வாதாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நம்ம மகதியோட வக்கீல் எந்த ஒரு பொண்ணும் பொதுவாக அவள் வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்த வெளியில் சொல்லணும்னு கண்டிப்பாக நினைக்க மாட்டா. ஏன்னா அப்படி அவள் சொன்னான்னா அதுக்கு 4 பேர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணுமே அப்படின்ட்டு அவள் பயப்படுவா. அப்போ எந்த அளவுக்கு என்னோட கிளைண்ட்டு கஷ்டப்பட்டிருந்தா இந்த மாதிரி தைரியமாக கேமராவை வச்சு அவங்க ஹஸ்பண்ட் பண்ண கொடுமைகள் எல்லாம் வெளியில் கொண்டு வந்திருக்கிறாங்க தைரியமாக. ஆனால் அதை எதிர்த்து நாம் ஏளனம் பேசுறது சரியா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைச்சே ஆகணும். ஏன்னா இது அவளோட குரல் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நம்மளை சுற்றி ஒவ்வொரு வீட்லையுமே டொமஸ்டிக் ரேப்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்காக ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வக்கீல் ஒரு பக்கம் வாதாடுறாங்க. இதுக்கு ராஜ்குமாரோட வக்கீல் பவித்திரமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை எப்படி நீ ரேப்னு சொல்லலான்னு சொல்லி கோபப்பட்டு அவங்க வாதாடுறாங்க. இதுக்கு மகதியோட லாயர் சொல்கிறாங்க, நிஜத்தில் இது ரேப்பை விட மோசமானது தான் சார். ரேப்லையாச்சும் கொடுமை பண்ணவன் மேலே பாதிக்கப்பட்ட பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஆனால் டொமஸ்டிக் ரேப்பில் நைட்டு கொடுமை பண்ண புருஷனுக்கு கொடுமையை அனுபவிச்ச பொண்டாட்டி காலையில் தோசை சுட்டு கொடுக்கணும். இது அதை விட மோசம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த லாயரோட ஒய்ஃபை எந்திரிச்சு அழுதுகிட்டே கிளாப் பண்ணுறாங்க. இதை பார்த்ததும் இந்த லாயர் மனுஷன் நொறுங்கியே போயிட்டாங்க. நம்மளும் அந்த கொடுமைக்கார ஹஸ்பண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறோம் அப்படின்ட்டு ரொம்பவே வேதனையாக இருக்குது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் தீர்ப்பும் சொல்கிறாங்க. கிளியராக தெரிஞ்சு போயிருச்சு இது செக்ஷுவல் அப்யூஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. டொமஸ்டிக் ரேப் கேஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபைல் பண்ணுறாங்க. 10 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க ராஜ்குமாருக்கு. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி விஷயம் மட்டும் அப்படியே அங்கே மறைஞ்சே இருக்குது. அதை பற்றி யாருமே பேசவும் இல்லை. அதுக்கப்புறம் இவங்களுக்கு தண்டனை கிடச்சிருச்சு இல்லையா. இன்னொரு பக்கம் அவங்க ஒய்ஃப் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கிறாங்கல்ல. லாயர் அவங்க பக்கத்தில் போயிட்டு அப்படியே அங்கே பாட்டில் கீழே விழுற மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே அவங்க காலை பிடிச்சி மன்னிப்பும் கேட்குறாங்க. அவங்களுக்கு வருத்தமாக இருக்குது நாம் இப்படி இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அவங்க ஒய்ஃப் கிட்ட அவங்க மன்னிப்பும் கேட்டு அவங்க ஒன்று சேர்றாங்க. அதுக்கப்புறம் அங்கே நியாயம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அங்கே மகத்திக்கும் சந்தோஷமாக இருக்குது, அதாவது மாயாவுக்கு. ஆனால் இந்த லாயருக்கு தெரியாது இல்லையா இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கிறது மகத்தி கிடையாது மாயா அப்படிங்கிற விஷயம். அதை பற்றி இவங்க சொல்லலை. பட் இருந்தாலுமே இவங்க 2 பேரும் அங்கே தனியாக பேசிட்டும் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்போ தான் தெரிய வருது இந்த லாயர் இருக்கிறாங்கல்ல அவங்க வேறு யாரும் கிடையாது, நம்ம மகத்தியோட அத்தை பையன்தான் இவங்க அப்படின்ட்டு. மாயா கூட ஒரு அத்தை ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கல்ல, ஸோ அவங்க பையன்தான் போல். ஸோ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அந்த லாயர் நேரடியாக மகத்தி கிட்ட கேட்குறாங்க. ஸோ நம்ம மாயா கிட்ட உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் தெரிய வருது லாயருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்திருக்கு இவங்க மகத்தி கிடையாதுன்ட்டு. ஏன்னா மகத்தி எப்போவுமே அவங்கள வசிஷ்டா ஜீனு சொல்லி கூப்பிடுவாங்களாம். ஸோ இவங்க வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறதை வச்சு அவங்க கண்டும் பிடிச்சிருந்துருக்குறாங்க. மாயா இப்போ அவங்க கிட்ட எல்லா உண்மைகளையுமே அவங்க சொல்லவும் செஞ்சுட்டாங்க. மகத்தியோட வாழ்க்கை ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிளாக இருக்குது. அவள் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்து அவள் இறந்துட்டா அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும்போது அது தப்பான உதாரணமாக இருக்கும். ஆனால் மகத்தி கோர்ட்டில் போராடி ஜெயிச்சிட்டா அப்படிங்கிறது தெரியும் போது அது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். அதனால தான் இந்த விஷயத்த நான் கோர்ட்டில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு லாயராக நேர்மையாக சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே அப்படி அங்கே பேசிட்டும் இருக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. ஸோ இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ.